ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று ஆண்டவர் இருவர் பேராக 12 பேரையும் அழைத்து தன்னுடைய பணிகளை செய்ய அனுப்புகிறார். அவர்கள் சென்று நோய் நொடிகளையெல்லாம் குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும், கடவுள் வார்த்தை அனுப்பவும் இந்த 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார், இன்றும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைய உலகத்தில் ஆன்மாவின் கிரைசிஸ், ஆன்மாவில் ஏற்படுகின்ற பாவம் இல்லாத ஒரு நிலை, பாவமே இல்லை. ஆன்மா ஒரு பெரும் சிக்கலில் இருக்கிறது. ஆன்மாவிற்கு உணவு தேவை, ஆன்மாவிற்கு சக்தி தேவை, ஆன்மா பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆன்மா பலப்படுத்தப்படவில்லை என்றால் உடலும் உள்ளமும் பலவீனமாகி விடுகிறது. உடலும் உள்ளமும் பலவீனமாகிவிட்டால் மனிதனுடைய வாழ்வு முறையும் பலவீனமாகி விடுகிறது. அவர்களுடைய அறநெறி, அவர்களுடைய மதிப்பீடுகள் எல்லாம் குறைந்து போய்விடுகிறது. எனவே இயேசுவினுடைய வாழ்வும் இயேசுவினுடைய போதனைகளும் இயேசுவினுடைய கொள்கைகளும் இந்த ஆன்மாவிற்கு உணவாக தினம் தினம் இருக்கிறது. இயேசுவோடு இயேசுவின் பிரசன்னத்தில் நின்று அவருடைய இறை வார்த்தை தான் ஆன்மாவிற்கு உணவு. அந்த ஆன்மாவிற்கு உணவு இறை வார்த்தை, ஜெபத்தோடு கூடிய இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை ஜெபிக்கின்ற போது ஆன்மா பலம் பெறுகிறது. இது இல்லாமல் போகிற போது அறநெறியும் மனித மதிப்பீடுகளும் மங்கி போய்விடுகிறது. இன்றைய உலகம் இப்பேற்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயம்தான் தனக்கு தேவை என்று புரிந்து கொள்ள முடியாமல் பல குழப்பத்தில் இருக்கிறது. இந்த குழப்பத்தில், இந்த நோயிலிருந்து விடுபட பல்வேறு மருந்துகளை உலக மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான விஷயங்களை தேட சொல்கிறது. பணத்தையும் பொருளையும் பதவியையும் பட்டத்தையும் தேட சொல்கிறது. இது எல்லாம் கிடைத்தும் ஆன்மாவிற்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் எந்த சக்தியும் மனிதனிடம் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே ஆண்டவர் இன்றும் நம்மை அழைக்கிறார். அன்று 12 பேரை அழைத்தது போல இன்றும் நம்மை அழைக்கிறார். இன்றும் பேய்களை ஓட்ட, நோய் நொடிகளிலிருந்து உலகத்தையும் மனிதரையும் குணமாக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளவும், அவரோடு அமர்ந்து அவரோடு இருந்து சக்தி பெற்றுக்கொண்டு உலகத்தினுடைய முகத்தை புதுப்பிக்க தூய ஆவியாரோடு பயணம் செய்ய கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். புனித பெர்னார்ட் சொல்கின்ற போது, ஆண்டவரே, நீர் எங்களை இந்த உலகத்தில் தூக்கி எறிந்துள்ளீர். ஒரு மாவில் இருக்கின்ற புளிப்பை போல இந்த உலகத்தில் எங்களை தூக்கி எறிந்திருக்கிறீர். இந்த உலகத்தில் நாங்கள் கனி கொடுக்க, இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு உம்முடையிலிருந்து தூர இருக்கின்ற உலகத்தை எங்களுடைய மறைவான வாழ்க்கையின் வழியாய், நம்பிக்கையான வாழ்க்கையின் வழியாய் உம்மிடம் மீண்டும் கொண்டு வர, மீண்டும் அதே புனித நிலைக்கு கொண்டு வர எங்களை பயன்படுத்த காத்திருக்கிறீர். எங்களை தைரியப்படுத்தும், எங்களோடு தங்கும், எங்கள் ஆன்மாவிற்கு உணவாக இருந்தருளும்.
அப்போது நாங்கள் வளம் பெற்று வளமையாகுவோம். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.